கலிலேயா கடற்கரை ஓரத்திலே மாந்தர்கள் கூட்டத்தின் நடுவினிலே அற்புதங்கள் பலவும் செய்கின்றாரே. யார் இவர் யாரோ, யார் இவர், யார் இவர் யாரோ, யார் இவர்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சீயோன் மலை டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வெளியிட ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே தேவனால் தொடப்பட்டதான பவுல் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கும்போது, நீ பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியவைகள் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டியவைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, அனைத்தும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், பவுலுடைய எதிர்கால வாழ்க்கை, அவன் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டிய மிஷனரி பிரயாணங்கள், இரத்த சாட்சியை மறிக்க வேண்டிய நீண்ட சுவிசேஷ மிஷனரி பயணங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆம், நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார். தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் உனக்கென்று எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை துதித்து முன்னேறி செல்லும் போது ஆண்டவர் நியமித்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்க போகிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற வேளையிலே, ஆம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்த வேளையிலே தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்னால் நடனத்தோடு துதித்து ஏராளமான பலிகளை செலுத்தி ஜனங்களை ஆசீர்வதித்து வரும் பொழுது மனைவியாக மீகாள் நிந்தித்து பேசுகிறார். அப்பொழுது சொல்லுவார், ஆண்டவர் என்னை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ராஜாவாக நியமித்திருக்கிறார் என்று குறிப்பிடுவார். ஆம், ஆடு மேய்த்த ஒரு சாதாரண ஆட்டிடையனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் ஆளுகைக்காக நியமிக்கிறார். தேவனுடைய பிள்ளை, நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எப்படிப்பட்ட பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஆண்டவர் நமக்கு செய்ய நியமித்தது உண்மையானால், அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் தேவன் நியமித்த காரியங்கள் தடைபடாது. ஆளுகைக்காக ஆண்டவர் நியமித்தார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஆதி சபையிலே 7 பேர்களை தேவனுடைய ஊழியத்தில் ஒத்தாசையாக நின்று செயல்படுவதற்காக விசேஷித்த கிருபை பெற்று உபயோகப்படுத்துவதற்காக நியமிக்கிறார். ஆம், தேவன் கிருபைகளை கொடுத்து நியமிக்கிறார். எல்லாரும் சபையார் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான், எல்லாரும் ஆராதிக்கிறார்கள். ஆனால் 7 பேர்கள் ஒரு விசேஷித்த கிருபையோடு ஆண்டவர் நியமிக்கிறார். அருமையானவர்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவி பெற்றவர்கள், தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள், ஆண்டுடைய வல்லமை பெற்றவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். தேவன் இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் இதிலும் மேலான காரியங்களை செய்வதற்காக நியமித்திருக்கிறார் என்பதை அறிவோமானால், நாம் நியமிக்கப்பட்ட நோக்கத்திற்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிப்போம். மூன்றாவதாக எபிரேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே குறிப்பிடுகிற ஒரு அழகான வார்த்தை, தேவனுடைய வீட்டில் உண்மையாயிருக்க மோசே நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆம், ஜனத்தை நடத்துகிற ஒரு தலைவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் தன்னுடைய பொறுப்புகள் எல்லாவற்றிலும்
தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஊழியங்களிலும் ஜனத்தை நடத்துகிற பொறுமை, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, சாட்சி உள்ள வாழ்க்கை, கற்புள்ள ஜீவியத்தில் குற்றமற்ற உத்தமமான வாழ்க்கை செய்ய உண்மையாயிருக்க நியமித்திருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார். தெரியும் அல்லவா? ஆண்டவருக்கு நாம் உண்மையாயிருக்கிறோமா என்றால் அநேகர் உண்மையாயிருக்கிறோம் என்று சொல்ல பயப்படுகிறோம். உண்மையாயிருக்க தேவன் அவருடைய வீட்டிலே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம், எச்சரிப்பாயிருக்க கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆம், மனாசே நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திலே, தேவன் வாசம் பண்ணின ஆலயத்திலே, தேவன் பேசுகிற ஆலயத்திலே, தேவனுடைய மகிமை இறங்கிய ஆலயத்திலே விக்கிரகத்தை ஸ்தாபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், ஆம், என் ஜனங்கள் இனி இந்த தேசத்திலிருந்து அவள் கால்கள் விலகி போகாமல் இருக்க நான் இந்த தேசத்திலே அவர்களை நாட்டி இருக்கிறேன். ஆனால் நியமிக்கப்பட்ட இவர்கள் இந்த விக்கிரகங்களை வழிபடும் போது, இல்லை, என்னை விட்டு அவர்கள் வழி விலகி செல்லும் போது அவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். அருமையானவர்களே, தேவன் நியமித்த ஸ்தானங்கள், தேவன் நியமித்த உயர்ந்த ஆசீர்வாதங்கள் நாம் இழக்க காரணம் அந்த காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறதுனாலே. தேவனுடைய வீட்டில் உண்மையா இருந்த மோசேயை போல ஆம், தேவன் நியமித்த காரியத்தில் உண்மையாயிருப்போம். ஆனால் ஒரு காலம் அந்த ஸ்தானத்தை சத்துரு வஞ்சிக்க முடியாது, தடை பண்ண முடியாது. எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பாவங்களை நிவர்த்தி செய்ய ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆசாரியர்களை ஆராதனை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஜனத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய, தங்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்ய மாத்திரமல்ல, ஜனத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்தமாக இருப்பது நல்ல காரியம். ஆனால் நம்மை சார்ந்த நாம் வாழ்கிற தேசத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காய் கதறி கண்ணீரோடு ஜெபிப்போமானால் ஆண்டவர் அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வது மாத்திரமல்ல, வரப்போகிற தண்டனையை நீக்கி நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத நம்முடைய கணவர், குடும்பத்தின் அங்கத்தினர்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளை குறித்து கதறி அழுவோமானால் நியாய தீர்ப்புக்கு விலக்கி, அழிவுக்கு விலக்கி ஆண்டவர் பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு நம் மூலமாக விடுதலை கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஆராதனை செய்கிற நாம் பரிசுத்த ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களாக இருந்தவர்கள் பாவத்தை நிவர்த்தி செய்தார்கள். அவர்களின் மேல்மையான பாக்கியத்தை சிலுவையிலே இயேசு நமக்கு தந்திருக்கிறார். நாமும் இன்றைக்கு ஜெபிப்போமானால், கண்ணீரோடு கேட்போமானால், பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதனுடைய, நமக்கு அருமையானவருடைய பிரச்சனைகள் தானாகவே நீங்கி போகும். சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 1, 2 தொடர்ந்து 9 வசனங்களை வாசிக்கும் போது, சுவிசேஷம் எங்கும் அறிவிக்க ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆண்டுடைய சத்தியங்களை ஆண்டவர் 12 பேரை கொண்டு சொன்னது மாத்திரமல்ல, 70 பேரை ஆண்டவர் நியமிக்கிறார். 2 பேராக அனுப்புகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆம், நமது வாழ்க்கையில் எத்தனை ஆபத்துகள் இருக்கிறது, எவ்வளவு கொடிய காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பட்டணத்தில் போனால் அந்த பட்டணத்துக்கு என்னுடைய சத்தியங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி தைரியமாய் அனுப்பினார். பணப்பை எடுக்க வேண்டாம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். ஆண்டவர் நியமித்த ஒரு ஊழியக்காரன் ஒரு நாளும் குறைபடுவது கிடையாது. ஆண்டவர் நியமித்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் குறைபடுவது கிடையாது. நாம் தேவனுடைய சுவிசேஷ பணியிலே பெரிய தேவனுடைய மனிதர்களாக, ஊழியராக இல்லாவிட்டாலும் ஒரு சுவாசியாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சிறிய ஊழியமாக இருக்கலாம், ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருக்கலாம், ஒரு வாலிபர் ஊழியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சுவிசேஷ பணியாக இருக்கலாம். நாம் செய்து பார்ப்போம். தேவன் நிச்சயமாகவே அவன் நியமித்த காரியங்களை நிறைவேற்றுகிற நம்மை ஆண்டவர் கனமணியே தீருவார். தீத்துவின் புத்தகம் அவருடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவார், குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த
நியமித்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை அங்கு ஒலிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தவே பட்டணங்கள் தோறும் தேவனுடைய பிள்ளைகள் நியமிக்கப்பட்டார்கள் சபைகளிலே. இன்றைக்கு தேவனுடைய சபையில் இருக்கிற நாம் குறைவாய் இருக்கிறவர்களை நாம் ஒழுங்குபடுத்த நியமிக்கப்பட்டிருக்கிறோம். குறைகளை பேச அல்ல, குறைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க அல்ல. அவர் குறை உள்ளவர், இவர் குறை உள்ளவர், அந்த ஊழியர் குறை உள்ளவர், அந்த விசுவாசி குறை உள்ளவர், மனைவி குறை உள்ளவர்கள், கணவன் குறை உள்ளவர், பிள்ளைகள் குறை உள்ளவர்கள், நண்பர் குறை உள்ளவர் என்று மற்றவருடைய குறையை சொல்லிக் கொண்டிருக்க அல்ல, குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் குறைவுகளை நிவர்த்தி செய்கிற தேவன். இன்றைக்கு இந்த வேளையிலே கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு இருந்த இடத்தில் கூட குறைவு இருந்தது. குறைவு ஆண்டவர் உண்டு பண்ணிய முதல் குடும்பத்திலே சாத்தான் குறையை உண்டு பண்ணினான். ஆனால் ஆண்டவர் கலந்து கொண்ட கல்யாண வீட்டில் கூட ஒருவேளை சூழ்நிலைகளினாலே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வந்த குறைவை தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஜெயித்து நிறைவாக்கி சிலுவையிலே வெற்றியை கொடுத்தார். ஆனால் கானாவூர் கல்யாணத்திலே குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவரே கிரியை செய்ய ஆரம்பித்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, குறைவு குறைவு என்று சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பொருளாதார குறைவு இருக்கலாம், ஆரோக்கிய குறைவு இருக்கலாம், ஊழியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் ஒருவேளை குறைவு இருக்கலாம், குடும்பத்தில் நீங்கள் விரும்பி வாஞ்சித்த காரியங்கள் நடக்காமல் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக காரியங்கள் நடந்து இன்றைக்கு குறைவுள்ளவர்களாக ஒதுங்கி போய் கண்ணீரோடு நீங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். சமாதானத்தின் குறைவுகள் இருக்கலாம். உங்களால் நிவர்த்தி செய்ய முடியாத ஏதோ ஒரு குறைவோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்து. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவோடு நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த குறைவுகளோடு நீங்கள் பாரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒழுங்குபடுத்து. நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த குறைவை ஒழுங்குபடுத்த நான் விரும்புகிறேன், இந்த குடும்பத்தில் உள்ள குறைவுகளை நீக்க நான் எழும்பி செயல்பட விரும்புகிறேன் என்று நீங்கள் எழும்புவீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆம் அருமையானவர்களே, குறைவுகள் நிறைவாகும். செய்ய வேண்டியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் நியமிக்கப்பட்ட காரியத்திலே நன்றாக செய்து முடித்தார். நல்ல போராட்டத்தை போராடி முடித்தார். அவர் நியமிக்கப்பட்ட எல்லாம் வெற்றியோடு முடித்தார். இன்றைக்கு ஆளுகைக்காக நியமித்திருக்கிறார். நீங்கள் எளியவர்களாக இருக்கிற உங்களை ஒரு உயர்வான நிலைமையில் இயேசு இன்றைக்கு விசேஷித்த கிருபையோடு கூட உண்மையாக ஆம் எச்சரிப்போடு கூட பாவங்களை நிவர்த்தி செய்து சுவிசேஷ பணிகளை ஆற்றி குறைவாயிருக்கிறவர்களை சரி பண்ண ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் உயர்வுக்காக, ஆளுகைக்காக, நிவர்த்தி செய்வதற்காக, குறைவுகளை சரி பண்ணுவதற்காக. இன்றைக்கு யார் யார் குறைவுகளோடு இருக்கிறார்களோ குறைவுகள் நீங்குவதாக, ஆசீர்வாதம் இறங்குவதாக, பொருளாதார நன்மைகள் உண்டாவதாக, சரீரத்தில் விடுதலை உண்டாவதாக, குடும்பங்கள் இருக்கிற கட்டுகள் உடைவதாக. சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.